இந்த உலக மக்கள் அனைவரையும் ஒரு பெரும் இயக்கத்திற்கு தள்ளி இருக்கிறார்கள். அந்த திருமுகம் எப்படி இருக்குமோ யார் ரசூலுல்லாஹ், அண்ணல் நபி பொன்முகத்தை கண்கள் தேடுது என்ற அடிப்படையிலே பெருமானாருடைய அந்த உருவம் எப்படி இருக்கும்? அவர்களை குறித்து ஒரு புகைப்படம் இல்லை. ஏன் இல்லை என்று சொன்னால், பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரும் மதிப்பீட்டின் காரணமாக அந்த புகைப்படம் இருக்குன்னா இன்னைக்கு எல்லா பள்ளிவாசல்களிலும் அந்த புகைப்படம் ரசூலுல்லாஹ்வுடைய படத்தை வச்சிருப்போம். அதற்கு ஏராளமான சிலைகள் இருக்கும். சிலைகள் வழிபடக்கூடிய இடத்திற்கு ஆயிடும். அந்த சிலைகளை அடிச்சு இவனா ஒருத்தன் நொறுக்கிட்டான்னா, பெருமானாருடைய சிலையை அடிச்சு நொறுக்கிட்டான், அவனை திருப்பி உண்டாகும் என்று கலவரங்கள். இந்த சிலைகளினால் ஏற்படக்கூடிய இந்த சிலைகளை அழித்து ஒழிப்பதற்காக வந்தவர். எனவேதான் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து மிக அழகாக சொல்கிறார். எந்த சூழ்நிலையிலும் தன்னை முன்னிலைப்படுத்தும் மலிந்த இந்த உலகத்திலே தம்முடைய உருவப்படத்தையோ சிலையையோ மக்களுக்கு அடையாளமாக உயர்த்தி பிடிக்காத மாமனிதர் நபிகளார். உருவ வழிபாட்டை மறுதலித்து தனி மனித ஆணவத்தை தகர்த்தெறிந்திருக்கின்றார்கள். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனநாயகத்தினுடைய சின்னமாக, மானுடத்தின் அற்புதமாக அவர்கள் விளங்குகிறார்கள்.